Hello all, welcome to J Talks. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் 6 மார்னிங் ஹேபிட் ஃபார் ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எது ப்ரீஷியஸான டைம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம தூங்கி அடித்த அடுத்த ஒரு 1 hour தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த டேவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், உங்களுக்கு பிடிச்ச டேவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நிறைய வாழ்க்கையில் சக்ஸஸாக நம்ம யூஸ் பண்ண அந்த 6 ஹேபிட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அந்த ஹேபிட்ஸ்குள்ளே போயிடலாம். ஹேபிட் நம்பர் 1, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% 90% பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் எழுந்தோடனே அவங்க ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து யூடியூப்ல என்ன புது ரீல்ஸ் போட்டிருக்காங்க, என்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாவில் எத்தனை பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க, நம்ம போஸ்ட்டுக்கு இன்ஸ்டாவில் எத்தனை லைக்ஸ் போயிருக்கு, வாட்ஸ்அப்பில் எத்தனை மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவையில்லாத விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தூங்கி எழுந்த நெக்ஸ்ட் 1 hourக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஹேபிட் 1 ஃபாலோ பண்ணி உங்கள் டே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். ஹேபிட் நம்பர் 2, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே 1 minute ஆகுது மெடிடேஷன் பொசிஷன்ல இருந்து மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னும் நெக்ஸ்ட் மினிட்ல உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நான் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கேன், நான் எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கேன், நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் டெய்லி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு அது ரெக்கார்ட் ஆகி நீங்கள் அதுவாகவே தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்கும் போது உங்கள் பாடி அசைவில் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு அசைவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸோ இல்லை யோகாவோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 3, நிறைய பேர் காலையில் குளிக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப ஒஸ்டான ஹேபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நான் 10 மணிக்கு மேலே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் இன்னும் நிறைய பேர் நான் ஆஃப்டர்நூன் குளிச்சுக்கிறேன், நான் ஈவினிங் குளிச்சுக்கிறேன், நான் நைட்டு குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால தான் மோஸ்ட்லி டிசீஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் 7 மணிக்குள்ளவே குளிக்கணும் அப்படின்றதான் ஒரு நல்ல ஹேபிட்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா நம்ம பிரெயினில் உள்ள ஹீட்டையும் நம்ம பாடியில் உள்ள ஹீட்டையும் ரிமூவ் பண்ணுறது தான் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பாடியை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இது இல்லை. ஸோ நம்ம பிரெயினில் உள்ள ஹீட் போனால் மட்டும்தான் நம்ம பிரெயின் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்றதும் புது புது எண்ணங்கள் நம்ம பிரெயின்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 4, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம காலையில் 7 மணிக்குள்ளே புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ புக்கு படித்தவங்க தான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் போயிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவாகவும் மோட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஏதோ ஒரு புக்கு அப்படின்ற மாதிரி இல்லை, உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற புக்கு, உங்களை மோட்டிவ் பண்ணுற புக்கு, இல்லை உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்ணுறக்கூடிய புக்கு, இந்த மாதிரி புக்கை தான் உங்களை படிக்க சொல்கிறேன். இதில் சில பேர் சொல்லுவாங்க இல்லை நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம புக்கு படிக்கிறதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. நான் சொன்ன மாதிரியான புக்கு படிங்க, உங்களோட சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டை நீங்கள் நோக்கி போங்க. ஹேபிட் நம்பர் 5, நம்மளுக்கு 1 டேயில் ஃபுட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபுட்டை நம்ம 9 மணிக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடணும் அப்படின்னா அந்த டைமில் தான் நம்ம ஸ்டொமக் ஆக்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ 9 மணிக்கு மேலே சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஆரோக்கியம் இல்லை, அது போக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் சாப்பாடை நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 9 o'clock சாப்பிட்டுக்கோங்க, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 6, இமேஜினேஷன். உங்கள் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேயில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, எங்கே போக போகிறீங்க அப்படின்றது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணும்போது நீங்கள் இமேஜின் பண்ணது அந்த டேயில் அப்படியே நடக்கும் அப்படின்னும் உங்களோட அந்த டே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன இந்த 6 ஹேபிட்ஸை நீங்கள் ஒரு 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்கள் பழக்கமாயிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்களே ரிப்பீட்டடாக அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் உங்கள் நார்மல் மைண்டை ஹெல்த்தி மைண்டாக மாற்றிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல். லெட் வி ஆர் சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை.